ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து தினமும் நிறைய கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷனும் அப்பப்போ வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். உடனே அது ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். அருமையான கதைகள், நல்ல நல்ல சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதிய விசுவாசம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. யாருக்கு யாரு மேல விசுவாசம் இருக்கு அப்படிங்கறது இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன ஒரு பிரச்சனை வருதா அல்லது சந்தோஷம் வருதா அப்படிங்கிறத கதையை கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். மனோகருக்கு நாய் என்றால் ஒரு அலாதி பைத்தியம். என்ன, நாய் என்ற சொன்னேன்? தப்பு தப்பு. மனோ காதில் இந்த வார்த்தை விழுந்திருந்தால் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை அழகா புரிஞ்சுக்கிட்டு ஒபே பண்ற இவனையா நாய்னு சொல்ற என்று சண்டைக்கு வந்து விடுவான். அதுவும் சரிதான். பிரின்ஸ் பிறப்பால் தான் நாயை தவிர மற்ற விஷயங்களில் ஒரு மனுஷனை விட மேலானவன் தான். ஒப்புக்கொண்டே ஆக வேண்டிய விஷயம் அது. பிரின்ஸை பற்றின விவரங்களுக்கு வரும் முன் மனோகரை கொஞ்சம் புரிந்து கொண்டு விடலாம். மனோ பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அந்த செல்லம், முரட்டு சுபாவம். சேலத்தில் அப்பா ஒரு தொழிலதிபர், நல்ல பணம். பள்ளி படிப்பை ஏற்காட்டு கான்வென்ட்டிலும் பிஏவை சென்னை லயோலாவிலும் முடித்த பின்பு இனி மேற்கொண்டு படிக்க வேண்டாம், அப்பாவின் தொழிற்சாலையை நிர்வகிக்க இந்த படிப்பு போதும் என்று அவன் தீர்மானிப்பதற்கும் அப்பா திடுமென்று மண்டையை போடுவதற்கும் சரியாக இருக்க ஒரு நல்ல நாளில் அவன் சேலம் வாசி ஆனான். மனோகர் பார்ப்பதற்கு ஜோராக இருப்பான். டென்னிஸ், ஷட்டில் விளையாடி மைல் கணக்கில் மலைச்சரிவுகளில் ஏறி இறங்கி இதமான வெயிலில் காய்ந்து உருவி விட்ட மாதிரி இருப்பான். அடர்த்தியான தலைமுடி, சற்றே மேல் உதட்டில் வழிந்த மீசை, வெள்ளை பற்கள். ஹலோ மனோ என்றால் சட்டென்று இயல்பாக விரியும் சிரிப்பு. இந்த மனோகருக்கு ஏனோ கல்யாணம் என்கிற சமாச்சாரம், குடும்பம், அது இது என்பதில் எல்லாம் ஈடுபாடே இல்லை. நண்பர்களோடு கூட ரொம்ப இளிச்சல் என்று சொல்ல முடியாது. தேக பயிற்சி செய்வான், தொழிற்சாலைக்கு போவான், நிறைய படிப்பான், பாட்டு கேட்பான், பொழுதை ஓட்டி விடுவான். சினிமாவுக்கு போவதை காட்டிலும் ஜேகே புத்தகத்துடன் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு பிடித்தமான விஷயம். வளவளவென்று பேசும் ரகம் இல்லையே தவிர யாராவது வாயை கிண்டினால் மனசில் உருவாகி இருக்கும் கருத்துக்களை அழுத்தமாக எடுத்து சொல்ல தயங்காதவன். வாட்ஸ் தேர் இன் மேரேஜ்? சும்மா பொழுது போகாதவங்க ஒன்னா சேர்ந்துகிட்டு ஆதி நாள்ல இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டாங்க. ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போச்சா, ரைட்டு, சேர்ந்து வாழட்டும். பிடிக்கலையா, பிரிஞ்சிடட்டும். இத்தனை சிம்பிளா இருக்க வேண்டிய விஷயத்த போய் காம்ப்ளிகேட் பண்ணி குழப்பி, ஓகே, நம்பிக்கை இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, கற்பு தப்பி போகாம குடித்தனம் பண்ணுங்க, வதன்னு வரிசையா பெத்துக்குங்க, உங்க இஷ்டம், கோ ஹெட், பட் நாட் மீ. எனக்கு இந்த கல்யாணம், குடும்பங்கிற வார்த்தைகள்ல கட்டோட நம்பிக்கை இல்ல. ஐ எம் சாரி. அப்படி ஒரேடியா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி மனோ? அர்த்தம் இல்லைன்னு வாயால ஒத்துக்கிட்டா ஆச்சா? ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளா? வாட் அபவுட் சில்ட்ரன்? அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பாத்தியா? கல்யாணம் பண்ணிக்காம பிறந்த குழந்தைக்கு சமூகத்துல மதிப்பு ஏது? அப்பா பேர் என்னன்னு கேட்டா அது என்ன சொல்லும்? அட, பெரிய அப்பா பேரு, அது இல்லாம ஒருத்த வாழவே முடியாதா? குழந்தை வைக்கிற பேரு மட்டும் போதாதா? கூடவே அப்பன் பேரு எதுக்கு? இது விதண்டாவாதம் மனோ. நீ சரியா ஆர்கியூ பண்ண மாட்டேங்கிற. என்னோட பாயிண்ட் உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு பேரு விதண்டாவாதமா? என்னோட வியூவை நீங்க ஒத்துக்கணும்னு நான் சொல்லலையே. உங்களுக்கு பிடிச்ச தினசுல நீங்க இருங்க. I will choose my own life, that's all. நண்பர்களிடம் மட்டும் அல்லாமல் அம்மாவிடமும் இதையே சொல்லி பிடிவாதமாக ஒண்டிக்கட்டையாக மனோ வாழத் தொடங்கியதில் இப்போது அவனுக்கு வயது 36. இப்படி பந்தம், பாசம், குடும்பம், குழந்தைகள்னு எதுவும் வேணாம்னு என்ன பிடிவாதம் மனோ இது? அத்தனையும் உதறிட்டு வாழ்ற வயசாடா இது? சொல்றத கேளுப்பா. வேணாம்னு தான் தோணும். ஆனா மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கட்டிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் மனோ. நம்ம வம்சம் வளர வேண்டாமா மனோ? இத்தனை சொத்துக்களையும் உனக்கு அப்புறம் கட்டியால குழந்தைங்க வேணாமா? சொல்றத கேளுப்பா. ஜாதி குலம் எதுவும் பார்க்க தேவையில்லை. உனக்கு பிடிச்சா எனக்கும் சரி. அம்மா கெஞ்சி பார்த்து விட்டாள். அழுது பிடிவாதம் பிடித்தும் பார்த்து விட்டாள். இம்மி அளவு கூட பலன் இல்லை. எதற்கும் வாயை திறந்தவன் இல்லை மனோ. மிஞ்சி போனால் எனக்கு இதுல எல்லாம் நாட்டமே இல்லம்மா, மன்னிச்சிருமா.
இந்த சொத்துக்கள் அனுபவிக்க குழந்தைங்க வேணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 2 அனாதை பசங்களை தத்து எடுத்துக்கோங்க, நான் உங்களை தடுக்கலையே என்று கொஞ்சம் விளையாட்டாக கொஞ்சம் நிஜமாக பேசி அம்மாவின் வாயை அடக்கினான். இப்படி எவர் மேலும் எதன் மேலும் பிடிப்பில்லாமல் விட்டேர்த்தியாக வாழ்ந்து வரும் மனோகர் பிரின்ஸ் மேல் தன் உயிரையே வைத்து வாழ்வது ஒரு அதிசயமான விஷயம்தானே. பிரின்ஸ், அவனுடைய பிரின்ஸ், 8 வருஷங்களாய் ஒரு கணம் கூட அவனை விட்டு பிரியாமல் நிழல் போல பின்னோடு இருக்கும் பிரின்ஸ். ஊட்டிக்கு 8 வருஷங்களுக்கு முன் பிளவர் ஷோ பார்க்க போன போது நண்பர் ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்த அல்சேஷன் குட்டிதான் அது. பிரின்ஸ் என்று நாமகரணம் செய்யப்பட்டு அது மனோகருடன் அப்படி ஒட்டி கொண்டது. பிரின்ஸ் சரியான பெடிக்ட்ரி அல்சேஷன். 10 தலைமுறைக்கு தாத்தா பாட்டிகளின் பெயர்களை தெரிந்து வைத்திருந்தது. கென்னல் கிளப் மெம்பர். செய்வதை திருந்தச் செய்ய வேண்டும் என்ற சுபாவத்தின் காரணமாய் மட்டும் இல்லாமல் இன்னதென்று விவரிக்க தெரியாத ஒரு பிடிப்பு அந்த 45 நாள் குட்டி மேல் விழுந்துவிட பிரின்ஸை வளர்ப்பதில் மனோகர் தன்னை அறியாமலேயே அதிக கவனம் செலுத்தினான். நிறைய புத்தகங்களை படித்தான். விவரம் தெரிந்தவர்களை சந்தித்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டான். ஒரு நாளைக்கு பல மணி நேரங்களை நாய்க்குட்டியுடன் செலவழித்து அதற்கு கிட்டே நின்று உணவு கொடுத்து பயிற்சி கொடுத்து பாடுபட்டான். கைமேல் பலன் கிடைத்தது அதற்கு. 6 மாசம் பூர்த்தியாவதற்குள் பிரின்ஸ் சிட் என்றால் உட்கார்ந்தான், ரன் என்றால் ஓடினான், டாக் என்றால் லொல் லொல் என்று குறைத்தான், ஷேக் ஹேண்ட்ஸ் செய்தான். 8ஆம் மாதம் ஒளித்து வைக்கப்பட்ட கர்ச்சீப் குச்சிகளை தேடி எடுத்து வந்தான். 10ஆம் மாசம் கெட் மை கார் கீஸ் என்றால் கார் சாவிகளை அதனிடத்தில் இருந்து கொண்டு வந்தான். வாசலில் கிடக்கும் பேப்பரை கவ்வி கொணர்ந்து தந்தான். சங்கிலியில் இணைக்கப்படாமலேயே எஜமானரின் காலோடு ஒட்டி நடந்து கடை தெருவுக்கு கூட போய் வந்தான். மனோ தூங்கும் நாளிகையில் பெட்ரூமில் அவன் பெட்டுக்கு அடியில் படுத்தான். குளித்தால் பாத்ரூம் வாசலில் காவல் நின்றான். வேலையாய் வெளியில் செல்லும் சமயங்களில் காரில் தானும் சவாரி செய்து திரும்பி வந்தான். பிரின்ஸ் நல்ல உயரம். நின்றால் தலை சாப்பாட்டு டேபிளின் விளிம்பில் தாராளமாக உட்காரும். அதற்கேற்ற பருமன். 2 வேளையும் பிரஷ் செய்யப்பட்டு மின்னும் கருப்பு முடி அந்த பிரின்ஸுக்கு. வலிய போய் கடிக்கிற நாய் பிரின்ஸ் இல்லை என்றாலும் தன் உருவம், ஆஜானுபாகவான தோற்றம், துடிப்பான கவனிப்பால் எவரையும் அவன் கொஞ்சம் மிரளத்தான் வைத்தான். அதுவும் மனோகரின் கிட்டத்தில் நின்று குனிந்து யாரும் ரகசியம் பேசிவிடக் கூடாது. சபாஸ்டா என்று உற்சாகத்தில் நண்பர்கள் சில சமயம் தோளில் ஒரு தட்டு தட்டிவிட எஜமானரை என்னமோ செய்கிறார்கள் என்கிற தவிப்பில் பிரின்ஸ் அவர்கள் மேல் லொல் என்று உருமலுடன் பாய்ந்து கடைசி நிமிஷத்தில் நோ பிரின்ஸ் என்று மனோவால் அடக்கப்பட்ட நாட்கள் ஏராளம். ராத்திரி மனோகர் தூங்கும் போது அவன் அறைக்குள் நுழைய எவருக்கும் பயம்தான். ராத்திரி ரொம்ப தலைவலிச்சது மனோ, மாத்திரை கேட்கலாம்னு வந்த, கதவை திறந்தா இது உருன்னு உரிமைகிட்ட நிக்குது. உன்னை நான் ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு பயம் போல இருக்கு. இதுக்கு பெத்தவ என்னை விட இதுக்கு உன் மேல கரிசனமா என்ன? சரி போ, தூங்குற பிள்ளைய எழுப்ப வேணாம்னு வந்துட்டேன். நல்ல நாயிடா, நல்ல புள்ள போ. அம்மா ஒரு நாள் புகார் செய்த போது மனோகருக்கு பெருமையாய் இருந்தது. இதுக்கு பேருதாமா விசுவாசம். எந்த மனுஷங்கிட்டையும் அந்த விசுவாசத்தை பார்க்க முடியாது. நீ எனக்கு என்ன பண்ற, பதிலுக்கு நான் உனக்கு இதை பண்றதுக்குன்னு எல்லாத்துலயும் மனுஷங்களுக்கு சுயநலம்தான். ஆனா இந்த பிரின்ஸ் அப்படி இல்ல. நீ அடிச்சாலும் உதைச்சாலும் உன்னோட காலடிதான் எனக்கு சொந்தம்னு இவன் கிடக்கிறத பாருங்க. நான் தூங்குறச்சே யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இவன் உஷாரா இருக்கிறதாலதான் உங்களை கூட உள்ள விட மாட்டேங்கிறான். இந்த விசுவாசத்துக்கு தான் நான் அடிமையாயிட்டேமா என்று தாயிடம் சொன்னவன் அருகில் நின்ற பிரின்ஸை கிட்டத்தில் இழுத்து அணைத்து கொண்டான். ஏண்டா போக்ரி, அம்மாவை கூடவா ராத்திரி உள்ளார விடமாட்டேன்னுட்ட என்று செல்லமாய் அதட்டவும் என்னவோ புரிந்த தினசில் பிரின்ஸ் என்று மருகி வாளை வீசி வீசி ஆட்டினான். இப்படி தான் உண்டு, தன் பிரின்ஸ் உண்டு, தன் வேலையுண்டு என்று இருக்கும் மனோகருக்கு சென்ற 1 வருஷமாய் ஜான் ஸ்டென்பெர்க்கின் டிராவல்ஸ் வித் சார்லி என்ற புத்தகத்தை படித்ததிலிருந்து ஒரு சின்ன ஆசை. நாயை தன்னோடு அழைத்துக் கொண்டு ஸ்டென்பெர்க் ஒரு பயணம் மேற்கொண்ட மாதிரி தானும் பிரின்ஸுடன் போக வேண்டும் என்ற உந்துதல். ஆனால் அது நம் நாட்டில் சாத்தியமா? ராத்திரி எங்கு தங்குவது, எங்கு சாப்பிடுவது? அமெரிக்கா என்றால் காரின் கூடவே கேரவானை இணைத்து இழுத்துச் சென்று வேண்டிய இடங்களில் தங்கலாம். டின் சாப்பாடுகளை விதவிதமாய் வாங்கி நாய்க்கு போடலாம், கவலை இல்லை. ஆனால் இந்தியாவில் இது நடக்குமா? ஏன் நடக்காமல்? ராத்திரி காரிலேயே படுத்துக் கொண்டு விடலாம். ஹோட்டல்களில் உபரி பணம் தருகிறேன், காரம் இல்லாமல் கறியை தனி சோறுடன் சமைத்துக் கொடு என்றால் தரமாட்டார்களா என்ன?
விடாமல் யோசனை செய்தான் மனோ. அம்மாவுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பயணத்தில் இஷ்டமே இல்லை. ஹாலிடே வேணும்னா தனியா எங்கேயாவது போயிட்டு வர்றது, அதை விட்டுட்டு பிரின்ஸ் எழுத்துக்கிட்டு எங்க போற? வீணா சிரமப்படுறேன் மனோ, சொன்னா கேளு. அம்மா கத்தினாள். மனோகர் கேட்கவில்லை. கிளம்பி விட்டான் பிரின்ஸுடன். திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம், சென்னை, பெங்களூர், மைசூர், ஊட்டி, கோயமுத்தூர், சேலம். இதுதான் அவன் மனசுக்குள் தீட்டியிருந்த திட்டம். முதல் 4 நாட்கள் எல்லாம் கச்சிதமாக நடந்தன. காலையிலும் மாலையிலும் வழியில் தென்பட்ட பால்காரரிடம் 1 லிட்டர் பால் வாங்கி மரத்தடியில் வண்டியை நிறுத்தி ஸ்டவ்வில் காய்ச்சி நெஸ்கஃபே கலந்து தான் குடித்துவிட்டு கையோடு கொண்டு வந்திருந்த பிரெட் முட்டையோடு மிகுதி பாலை பிரின்ஸுக்கு விட்டான். காவேரியில் 2 பேரும் குளித்தார்கள். திட்டமிட்டபடி ஹோட்டலில் சாப்பிட்டார்கள். முடிந்த அளவுக்கு ஊர் சுற்றி பார்த்தார்கள். இரவு காரிலேயே படுத்து தூங்கினார்கள். 5ஆம் நாள் பாண்டிச்சேரியை விட்டு அவர்கள் சென்னைக்கு கிளம்பும் போது மணி காலை 8. வெயில் இதமாக இருந்தது. லொடலொடவென்று பேசி நிம்மதியை கெடுக்கும் மனிதர்களிடமிருந்து தப்பித்து 4 நாட்களை வித்தியாசமாக கழித்துவிட்ட சந்தோஷத்தில் விசில் செய்து கொண்டே வண்டியை ஓட்டும் மனோ பின்சீட்டில் அமர்ந்து கண்ணாடிக்கு வெளியே 1.5 முழத்துக்கு தலையை நீட்டிக்கொண்டு பிரின்ஸ். திண்டிவனத்தை தாண்டியதும் நெடுஞ்சாலை வா வா என்ற ஆசையை தூண்டிவிட ஆக்சிலேட்டரை மனோ உற்சாகத்துடன் அழுத்தினான். 80, 90 என்று கார் பறந்தது. என்னடா பிரின்ஸ், வேகம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? தலையை உட்பக்கம் திருப்பி எஜமானரின் கழுத்தை ஒரு நக்கு நக்கி என்று கொஞ்சின பிரின்ஸ் மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டிக்கொண்ட நிமிஷத்தில்தான் அந்த விபத்து நடந்தது. வேகத்தை குறைக்காமலேயே அந்த வளைவில் காரை திருப்ப நினைத்தது மடத்தனம் என்பதை கடைசி கணத்தில் உணர்ந்து பிரேக் போடுவதற்குள் நிலைமை மிஞ்சிவிட்டது. அந்த வளைவை சரியாக கடக்க முடியாமல் அவஸ்தைப்பட்ட வண்டி சாலையில் இருந்து வழுக்கி மண்ணில் இறங்கி மேடுகளில் அடிபட்டு தாண்டி குதித்து 20 அடி தள்ளியிருந்த புளிய மரத்தில் பெருத்த சத்தத்தோடு மோத பேனட் வாயை ஆவென்று திறந்தது. ஸ்டீரிங் வீல் உள்பக்கம் நீண்டு வந்து சீட்டோடு மனோகரை ஆணி வைத்து அரைந்த தினுசில் மார்பில் பதிந்தது. கண்ணாடி உடைந்து கழுத்தில் ஆழமாய் கீறிவிட அதிர்ச்சியில் இந்த பக்கமாய் உருட்டி விடப்பட்ட பிரின்ஸ் 2 நிமிஷங்களில் சமாளித்துக் கொண்டு எழுந்து நின்றான். என்னாயிற்று? எஜமானர் ஏன் இப்படி கிடக்கிறார்? பீரிடும் ரத்தத்தை நக்க கூட தோன்றாமல் பிரின்ஸ் முன் சீட்டில் தாவி குதித்தான். என்று குரல் கொடுத்து கொண்டே மனோவின் முகத்தை நக்கினான். முன்காலால் அவன் இடுப்பில் பிராண்டினான். தூங்குகிறாரா? சில சமயம் குடித்துவிட்டு என்ன எழுப்பினாலும் எழுந்திருக்க முடியாதபடி தூங்குவாரே, அப்படி தூங்குகிறாரா? இருக்கும், அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் இத்தனை குரல் கொடுத்தும் எழுந்திருக்காமல் இருப்பாரா? மாட்டார். தூங்கட்டும், நன்றாக தூங்கட்டும். நான் காவல் இருக்கும் போது இவருக்கு என்ன கவலை? கார் ஒன்று விபத்தில் சிக்கிவிட்டதை பார்த்து கொண்டே பின்னால் வந்த லாரிக்காரர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி வந்தார்கள். அடடே, செம அடிப்பா, ஆளு போயிட்டாரா என்னவோ தெரியலையே, ஓடி வாங்க, கதவை திறந்து ஆளை வெளியே எடுக்க பார்க்கலாம். கிட்டத்தில் வந்து காரை நெருங்கியவர்கள் அதிர்ந்து போனார்கள். உடனே பின்வாங்கினார்கள். எவன்டாது கிட்ட வர்றது? எங்க மனோ தூங்குறார், எழுப்புனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னப்பா நாய் இந்த உருமுது? மனுஷனுக்கு உயிர் இருக்க இல்லையான்னு பார்த்து உதவி பண்ண கூட கிட்ட விட மாட்டேங்குது. கடிச்சா 1 கிலோ சத போயிடும்பா. ஐயோ, நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு எதுக்கு வம்பு? இந்தா பாமி, ஜிம்மி, பிஸ்கோத் இந்தா, பிஸ்கோத்து இந்தா. எந்த கொஞ்சல் கெஞ்சலையும் காதில் வாங்காமல் எஜமானனிடம் யாரையும் நெருங்க விடாதபடி பிரின்ஸ் கவனமாய் இருக்க மயக்கத்தில் இருந்து சற்றே மீண்ட மனோகர் கண்களை திறந்தான். மூச்சு விட முடியாதபடி தான் அமுங்கி கிடப்பதையும் கழுத்து வெட்டுப்பட்டு பிரவாகம் எடுக்கும் ரத்தத்துடன் பிரின்ஸ் அருகில் நின்று உருமுவதையும் சற்று தள்ளி சிலர் கிட்டத்தில் நெருங்க முடியாமல் தவிப்பதையும் அவனால் பார்க்க முடிந்தது. வலி, ஐயோ வலி, ஐயோ பிரின்ஸ் கொஞ்சம் சும்மா இருடா, இவங்க நமக்கு உதவி பண்ண போறாங்கடா, பிளீஸ் ரா பிரின்ஸ். மனதில் உருவான எந்த வார்த்தையும் மனோவின் வாயில் வராமல் சண்டித்தனம் பண்ணின. பிரின்ஸ். முனகலாய் எஜமானரின் குரல் வந்ததும் பிரின்ஸின் சந்தோஷம் அளவிட முடியாததாயிற்று. மனோகரின் முகத்தை நக்கினவன், நான் இருக்கிறேன் காவல் காக்க, கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் தினிசில் என்று கத்தினான். மனோகருக்கு மூச்சு விடுவது சிரமமாய் இருந்தது. நாக்கு வறண்டு போய் உள்ளுக்குள் இழுத்தது.
கண்களில் கருமை படர்ந்தது. கொஞ்சம் தெம்பு வந்தால் கூட நோ ஸ்டே பிரின்ஸ் என்று சொல்லி இவனை அடக்கிவிட்டு உதவி செய்ய வந்திருப்பவர்களை அணுக விடலாம். எங்கே? நாக்கு இழுக்கும் இழுப்பில் ஒரு வார்த்தை பேச முடியவில்லையே. தொண்டையில் கட்டை வைத்த மாதிரி இருக்கிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? வலிக்கிறதே. ஐயோ, இனி தாக்கு பிடிக்க முடியாது, சாவது நிச்சயம் என்று தோன்ற மனோகர் கண்களை மூடிக்கொண்டான். மெல்ல மெல்ல ஒரு கருப்பான கிணற்றுக்குள் விழுந்து கொண்டிருந்தவனுக்கு இப்படி இறப்பதற்கு, கை கெட்டிய உதவி பிரயோஜனப்படாமல் இறப்பதற்கு பிரின்ஸ் மீது தான் வைத்துவிட்ட அன்பும் அவன் தன் மீது கொண்டுள்ள விசுவாசமுமே காரணம் என்ற நினைப்பு திடுமென்று அவனுக்கு தோன்ற உதடுகள் மிக சிறியதான புன்னகையில் விரிந்தன. மிகுந்த பாசத்தோடு என்று பிரின்ஸ் முனகுவதை மங்களாக உணர்ந்து கொண்டே அந்த புன்னகை மாறாமலேயே மனோகரன் நினைவை இழக்கத் தொடங்கினான். சிவசங்கர் அவர்கள் எழுதிய சிறுகதை விசுவாசம் முற்றும். இந்த விசுவாசம் சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம கண்ணோட்டத்துக்கே விட்டுட்டாங்க. நாம் அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாகுது. நன்றி.